அது மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ள வந்து ஸ்மார்ட் டிவி செவத்துல இருக்கும் இல்லையா, அதுல தொங்கி டான்ஸ் ஆடி அதையும் கீழே போட்டாச்சு. அரசாங்கத்தால் ஒரு உத்தியோகமோ அதோ இதோ காரோ பஸ்ஸோ ஒன்றுமே எங்களுக்கு வேணும். கல்லணுகளை பிடிக்காட்டியும் அதை விட தொல்லை கூட இந்த தொல்லையை அரசாங்கம் செஞ்சு தராட்டி எங்களோட மனசும் வந்துடும். இந்தியாவில் இந்த பிரச்சனை வந்துச்சு, அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்கடா? குறித்த ஒரு மாநிலத்தை குரங்கு தொல்லையால விவசாயிகள் அந்த விவசாயத்தை விட்டுட்டாங்களா? முந்தைய ஒரு காலத்துல கணவன் குடிச்சிட்டு வந்து சட்டிப்பானை உடைக்கிற, இப்ப யாரும் குடிக்கிறதும் இல்லை, சண்டை போடுறதும் இல்லை. இப்ப குரங்குகளோட சண்டையால மாசம் சட்டிப்பானை வாங்குறதும் முட்டி வாங்குறதும் அதுக்கு வரையா சீட்டு பிடிக்கிறதுமா போச்சு. அப்பா வித்தனம் ஒரு உசிறு போச்சே, அவன் குடும்பத்துக்கு யார் பொறுப்பு சொல்லுவா? இது ஒரு செய்தியை நம்ம கடந்து போயிடுவோம். மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த காணொலியில நாங்க இதை பத்தி கதைக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரங்கோட தொல்லைகள் அப்படின்னு சொல்லி கதைகளை நாங்க படிச்சிருப்போம். ஆனா அது மிகப்பெரிய ஒரு தேசிய பிரச்சனையாக நமது நாட்டுல வளர்ந்து நிற்கிறதோட அப்பாவியனுடைய உயிரொண்டு போறதுக்கு குரங்குகள் காரணமாக இருந்த சம்பவம் குறித்து இதுக்கான தீர்வுகள் என்ன, இந்த ஒரு விஷயத்தை எப்படி வெற்றி கொள்ற அப்படின்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொலியில நான் உங்களோட கதைக்க போறேன். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமாக உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களோட பிரதேசத்துல எவ்வகையான பிரச்சனை இருக்கோ அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இந்த ஒரு அப்பாவினுடைய உயிர் போறதுக்கு ஒரு குரங்கு காரணமாக இருந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களால் நம்ப முடியாது இல்லையா? நம்பித்தான் ஆகணும். ஏன்னு கேட்டா, நமக்கு கிடைச்ச அதிகாரிகள் அப்படி, நமக்கு கிடைச்ச அரசியல்வாதிகள் அப்படி. சரி, ஒரு பிள்ளையினுடைய தந்தை இளம் குடும்பஸ்தர். இது வந்து கேகால மாவட்டத்தில் நடந்த சம்பவம். தேங்காய் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மனுஷன் தேங்காய் பறக்க போயிருக்காரு. இளநீர் காய் ரொம்ப வெயிட்டா இருக்கும், அதை வந்து மேலே இருந்த ஒரு குரங்கு பிச்சு அப்படியே இவர் மேல போட்டுச்சு. விழுந்தது வந்து கழுத்துல. மயங்கி விழுந்துட்டாரு. உடனடியாக வைத்தியசாலை கொண்டு போனாங்க. ஐசியூல அவர் அட்மிட் பண்ணப்பட்டாரு. சிகிச்சை பலன் இல்லாம இறந்தாச்சு அப்படின்ற செய்தி தான் குடும்பத்துக்கு கிடைச்சிச்சு. தேங்காய் வாழ்க்கைக்கு தேவையான ஓடி போனவர வாழ்க்கையை பறிக்கிற மாதிரி குரங்கு எமனாக அங்க வந்து நின்றது தான் இங்க மிக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்ப ஒரு தேசிய பிரச்சனையாக குரங்குடைய அட்டகாசம் வந்திருக்கு என்பதுதான் இங்க இருக்கிற ஒரு விஷயம். அது எப்படி அமையுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காட்டுல வாழ்ந்த குரங்கு இப்ப காட்டுல வாழ்றது கிடையாது. அது தோட்டங்களுக்கு வந்து தோட்டங்கள்ல இருக்கிற தென்னை, மா, கொய்யா, அதே மாதிரி பப்பாசி, தோட்ட பயிர்கள் எல்லாத்தையும் அழிச்ச ஒரு பெருமை அந்த குரங்கு கூட்டத்தை சாரும். இது இப்படி இருந்தா இதோட முடிஞ்சா அப்படின்னு பார்த்தா, அதை தாண்டி வீட்டுக்குள்ள வாரதா போச்சு. வீட்டுக்குள்ள வந்து அரிசி சாப்பிடுறது, மா சாப்பிடுறது, பெட்டிப்பால் சாப்பிடுறது, பருப்பு சாப்பிடுறது, கிழங்கு சாப்பிடுறது, இப்படி எல்லாம் அட்டகாசம் பண்ணிட்டு யாராவது மனுஷங்களை கண்டா அது பதறி அடிச்சுட்டு ஓடும் போதோ சட்டிப்பானை உடைஞ்சி, சட்டி முட்டி உடைஞ்சி, கிளாஸ் உடைஞ்சி மிகப்பெரிய ஒரு அட்டகாசத்தை செஞ்சுட்டு போகுது. இதுல ஒருத்தர் சொல்லும்போது சொன்னாரு, என்ன அரிசி சாப்பிட்டதெல்லாம் எனக்கு கவலை இல்லை, ஆனா அதுக்குள்ள கக்கா பெண்ணிட்டு போச்சு இல்லையா, கிச்சன் முழுக்க கக்கா, அந்த வாசத்தோட நான் பட்ட பாடு இருக்கே, இதுவரை கிருமி தொற்று நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படியான அட்டகாசங்கள் முடிஞ்சா அப்படின்னு பார்த்தா இல்லை. அது இப்ப கிராமத்தை தாண்டி நகரத்துக்குள்ளேயும் போயாச்சு. நகரத்துல போய் என்ன பண்ணுது, யாரையும் பிசினஸ் பண்ண விடுறது இல்லை. இப்படியான அட்டகாசங்கள் நாளுக்கு நாள் அடந்தறி போறதை வந்து எந்த அரசு அதிகாரியும் கண்டுகொள்வதில்லை, எந்த அரசியல்வாதியும் கண்டுகொள்வதில்லை. அது மட்டும் இல்ல, சில வீடுகள்ல புகுந்தோ ஸ்மார்ட் போன் எல்லாம் எடுத்துட்டு போயாச்சு. ஆங்காங்கே பேட்டரி வேறையா, கவர் வேறையா, போன் வேறையா போட்டாச்சு. லட்சக்கணக்கான பொறுமதியான போன்கள். அது மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள வந்து ஸ்மார்ட் டிவி செவத்துல இருக்கு இல்லையா, அதுல தொங்கி டான்ஸ் ஆடி அதையும் கீழே போட்டாச்சு. சில பேருடைய பாத்ரூம்ல பித்து பெருமதியான கண்ணாடிக்கு முன்னால நின்று சண்டை பிடிச்சி மத்த குரங்கோட அந்த கிளாஸ்ல உடைச்ச சம்பவங்களை பதிவாகிருக்கு. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனையோட குரங்கோட மனிதனுடைய வாழ்வா சாப்பாடு ஒரு போராட்டத்துல இப்ப ஒரு நிலைமை மாறி ஒரு தேசிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது என்பது ஆங்காங்கே நமக்கு தெரிகிற செய்திகள். காடுகள் இல்லாத நகரப்புறங்கள்ல கூட அந்த குரங்களோட அட்டகாசம் எக்கச்சக்கமாக இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காடுகள்ல வந்து இவைகளுக்கு தேவையான உணவு இல்லைன்றாங்க. அதுக்கு காரணம் மனிதன் காட்டு அழிச்சதுனால, காட்டுல இருக்கிற பழங்கள் வந்து இல்லாமல் போனதுனால, குரங்குகள் விரும்பி சாப்பிடுகின்ற எந்த பழங்களும் அங்கே இல்லைன்றதுனால அது இப்ப படையெடுத்திருக்கு வந்து தோட்டம் வந்து வீடு வந்து கிராமம் வந்து நகருக்கு போயாச்சு. இப்ப ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நகரப்புறங்கள்ல இதுக்கு கிடைக்கிற சாப்பாடு வித்தியாசமாக இருக்கு, ருசியா இருக்குன்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆப்பிள் கிடைக்குது, ஆரஞ்சு கிடைக்குது, வாழைப்பழம் கிடைக்குது, அன்னாசி கிடைக்குது, கிரேப்ஸ் கிடைக்குது. இதுக்கெல்லாம் மேல கடைகளில் வந்து நல்ல பிஸ்கட் கிடைக்குது, டிப்பி கிடைக்குது அவங்களோட குஞ்சுகளுக்கு. இதை தாண்டி எங்கேயாவது தோட்டத்துக்கு போனா ஒரே வகையான மரக்கறி தானே இருக்கும். அவங்களுக்கு அதெல்லாம் சலிச்சு போச்சு.
ஒரு மரக்கறி கடைக்குள்ள பூந்தாங்கடா வகையான மரக்கறிகள் எல்லாம் இருக்குது, தேவையானதை தூக்கிட்டு போயிடலாம். இப்ப ஸ்பெஷலா கடையில் உள்ளவங்க கூலிக்கு ஒருத்தரை போட்டு வெடிட் போடுறதும் ஹூப் போடுறதும் குரங்கு விரட்டுறதுக்கு நியமிச்சிருக்கிறாங்க. மாசம் 40,000 சம்பளம் கொடுத்து 50,000 சம்பளம் கொடுத்து. இப்படியான தொல்லைகள் இப்ப வந்தாச்சு. இந்த விஷயங்கள் நீங்க நினைப்பீங்க நான் மெருகூட்டி சொல்றேன், மக்கள் என்ன சொல்றாங்கன்னு அதையும் கொஞ்சம் கேட்டுட்டு வாங்களே. அவங்க எப்படி அங்கலாய்க்கிறாங்க, எவ்வகையான பாதிக்கப்பட்டாங்கன்ற ஒரு விஷயத்தை வாங்களே கேட்டு வருவோம். வீட்டுகளில் இருக்கிறது சீனி போத்தில் வைக்க விடாது, குசினியில் ஒரு சாமான் வைக்க விடாது, எல்லாம் எடுத்துட்டு போகுது, கூரையை உடைக்குது, மாங்காய் தின்னுது, எல்லாம் நாசமாக்குது குரங்கு. இப்போ பக்கத்தில் இருக்கிற தான் கொண்டு போடுது குரங்கு எல்லாம், இல்லாட்டி இப்படி குரங்கு இல்லைங்க. கல்லணை பிடிச்சாலும் அந்த குரங்கையை பிடிக்கல அது கவர்மெண்ட்டுக்கு. குரங்கு அது இப்போ காட்டுகள் இல்லாமல் வீடுகளுக்கு வர தொடங்கி இருக்குது. குறைஞ்சது குச்சிக்காத்தூரில் இருந்து எடுத்துகிட்டு போகிற ஒரு நிலைமை இருக்குது. அதை தவிர மரங்களில் உள்ள தேங்காய்கள் குறும்புகளை பிச்சு அதுகளுக்கு அணியானம் செய்கிறது. தானே வந்து பார்த்தா தான் தெரியும் குரங்கு நட்டு ஒழியத்தை வீட்டுக்குள்ள சட்டி பானை சொத்து பானையில் தூக்கிட்டு போகுது. இந்த ஒரு சாமான் வச்சே இல்லாது கூட்டத்துக்கு பணியை போடுது. இந்த மனுஷன் வேலை செய்கிற மாதிரி ராவைக்கு மட்டும் தான் தொல்லை இல்லாத விடிஞ்சு அஞ்சு போட்டா குரங்கோடு தான் பயிர். இது சம்பந்த முறைப்பாடு என்ன செஞ்சீங்களா? அதான் ஒருத்தர் காணலை, மருந்து காலம் இல்லையா அவனுக்கு, யார் ரெண்டு பேரும் நமக்கும் தெரியாது. நாம படுறாட்டு ஒழியும் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும், இங்கே வந்து பார்க்கணும். குரங்குனால தொல்லைன்னு சொல்லினா எங்களோட வீட்டிலே இருக்கலா குரங்கு தொல்லை. வீட்டு உள்ளுக்கு வருகுது, சாப்பாட்டெல்லாம் இழுத்துட்டு போகுது, வீட்டை மூடிட்டு வெளியே பெய்த்துக்கலாமே இடையால வருகுது. உள்ள குறும்ப தெம்பிலி மரம் எல்லாத்தையுமே திண்டு நாசமாக்கிட்டு சீட்டெல்லாம் உடைக்கி. எனக்கு ஒரு 10-15 தேங்காய் மரம் மிக, அந்த தேங்காய் மரம் ஒன்றுலேயுமே குறும்பை இல்லை. தேங்காவை வந்து பிஞ்சிலே அந்த குறும்பையை வந்து கடிச்சு திண்டு வீசிடுது. அதால் தேங்காவுக்கு பெரிய தட்டுப்பாடு இப்போ நாட்டில் பொதுவாக பார்க்க போனால் பெரிய பிரச்சனை அது. அடுத்தது வந்து வீட்டுக்குள்ளே புகுந்து பால் மாட்டின் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து திண்டுட்டு போகிற அளவில் தான் இருக்குது. ஒன்றாலே கட்டுப்படுத்த முடியாது. மந்திகளாலேயும் குரங்குகளாலேயும் சரியான தொல்லைகள். அவசரத்துக்கு அத்தியாவசியமாக ஒரு கீரை வகையில் நாட்டை இயலாது. குசினிக்கு உட்பட்டால் கொச்சிக்காத்தூள் பால் மட்டின் சகல தட்டி விடுதுகள். இது கடுமையான தொல்லை. நான் கவலையெல்லாம் பேசினேன். சீட்டு ஒன்று இன்றைக்கு 6,000-7,000 போக விலை போகுது. சீட்டுகளை பாஞ்சா ஒரு மந்தி கிட்டத்தட்ட 70-80 கிலோ வர உள்ள பாஞ்சா சீட்டு பாதியாக உடையுது. அரசாங்கத்தால் ஒரு உத்தியோகமோ அதோ இதோ காரோ பஸ்ஸோ ஒன்றுமே எங்களுக்கு வேணாம். கல்லணுகளை பிடிக்காட்டியும் அதை விட தொல்லை கூட இந்த தொல்லை. மற்ற நாளைக்கு ஸ்கூலுக்கு போய் பார்த்தா தேங்காய் பாதியம் இல்லை, பால் மாவு இல்லை, ஒன்றுமே இல்லை. இந்த தொல்லையை அரசாங்கம் செஞ்சு தராட்டி எங்களோட மனசும் வந்துடும். இதுதான் வந்து மக்கள் புலம்புற விதம். சரி, முந்தைய ஒரு காலத்துல குறிப்பிட்ட நேரத்துல குரங்கு உள்ளுக்கு வரும், மனுஷன் அலர்ட் ஆயிருப்பாங்க, துரத்துவாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. காலையில வந்தா மாலை ஆனாலும் போறதில்லை, இரவானா பக்கத்துல எங்கேயாவது தங்குறது. மனிதன் எழும்பும் முதல்ல அவங்க எழுப்பி வந்து அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனுடைய சத்தத்துக்கு தான் மனுஷனை எழும்புறது மாதிரி போயிடுச்சு. இப்படியான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது. சரி, இதுக்கான தீர்வு தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து 2023ஆம் ஆண்டு கடந்த அரசாங்கம் ஒரு திட்டத்தை ஆலோசனை செஞ்ச போதே பிரச்சனை கிளம்பியாச்சு. அவங்களோட ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, தென்னை மரங்கள் அழிவுக்கும் தேங்காய் அழிவிற்கும் பயிர்களுடைய சேதத்திற்கும் விவசாயத்துக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கின்ற குரங்குகள் கிட்டத்தட்ட நம்ம நாட்டுல 30 லட்சம் குரங்குகள் இருக்கான் பாருங்களேன். அரசாங்கம் யோசிச்சு முதல்ல நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஒரு சீனா நாட்டுக்கு வந்து தனியார் ஒரு கம்பெனி ஒன்றுக்கு 1 லட்சம் குரங்குகளை அனுப்பி வைக்கிறதுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கு ஒரு பேச்சுவார்த்தையை தொடங்கினாங்க. தொடங்கினா மட்டும்தான் விட்டாங்களா? இதுல பத்தி முட்டுக்கட்டை நின்றது யாரு தெரியுமா? வன விலங்குகள் மற்றும் சூழல் பாதுகாப்பு சங்கம். 27 சங்கம் கோர்ட்ஸ்ல பத்தி ஒரு மனு தாக்கல செஞ்சாங்க. இங்க நமக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சங்கங்கள் என்ன பண்ணிருக்கணும்? காற்ற பரப்பளவு என்ன? எத்தனை குரங்கு நம்ம நாட்டுக்கு தேவை? இந்த 30 லட்சம் இன்னும் ஒரு 10 வருஷத்துல 1 கோடியா மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் நாட்டுக்கு சேதங்களை உண்டாக்கும். இந்த குரங்கோட மனுஷன் வாழணுமா அப்படின்னு ஒரு விஷயத்தை யோசிச்சு ஒரு லிமிட்டுக்கு இத்தனை லட்சத்தை நீங்க ஏற்றுமதி செய்யுங்க, மற்ற விஷயங்களை மற்ற குரங்களை விட்டுருங்க வாழட்டும்னு சொல்லியிருக்கலாம். ஒண்ணும் இல்லை, ஒரு 10 பேர் சேர்றது, ஒரு சங்கத்தை நிறுவுறது, எவனாவது ஃபன் பண்ணுவான், குரல் கொடுக்கறது, கொழும்புல உட்காந்துக்கிறது, கோட் ஷூட்டை போட்டுக்கிறது, ஹாய் ஹுய் அப்படின்னா ஓடி போய்த்து வழக்க போட்டுறது. இங்க விவசாயம் பண்ற பாடு என்ன, தேங்காய்க்கு என்ன பிரச்சனை, மாங்காய்க்கு என்ன பிரச்சனை, எதுவுமே நீங்க யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா யாரும் ஃபன் பண்றாங்க தானே, எல்லாத்துக்கும் சங்கங்கள் குடிக்கிறது. ஆனா வன ஜீவராசிகள் மற்றும் வனவள பாதுகாப்பு அமைச்சுக்கு கீழே தான் இந்த ஜீவராசிகளை பாதுகாக்கிறதும் சூழலை பாதுகாக்கிறதுக்குமான திணைக்களமும் இருக்கு. அவங்களுக்கு இல்லாத அக்கறை இவங்களுக்கு ஏன் வந்துச்சு? இந்தியாவில் இந்த பிரச்சனை வந்துச்சு, அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்கடா? குறித்த ஒரு மாநிலத்தை குரங்கு தொல்லையால விவசாயிகள் அந்த விவசாயத்தை விட்டுட்டாங்களாம். கிட்டத்தட்ட 184 கோடி அந்த வருஷத்துல மட்டும் நட்டமா போச்சாம் விவசாயத்துறைக்கு. உடனே அரசு யோசிச்சு என்ன செய்யலாம்? அவங்க என்ன பண்ணாங்கடா, ஆண் குரங்கு எல்லாம் பிடிச்சு அவங்களுக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணி விட்டாங்க. சரி, அது அப்படி இருக்கட்டுமே.
இந்த வன ஜீவராசிகள் இவங்க என்ன பண்ணணும்? இந்த மிருகங்களை காட்டுக்கு சாய்க்கணும். சாச்சாங்களா? குரங்கு ஒரு பிரச்சனைன்றது அவங்களுக்கு தெரியும், ஆனா எதையும் அவங்க செய்ய மாட்டாங்க. இப்ப மனுஷனுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரங்குக்கு வெடில் போடுற மாதிரி, யானைக்கு வெடில் போடுற மாதிரி இவங்களை எழுப்புறதுக்கு வெடில் போடணும். அவ்வளவு தூக்கம். இவங்க எப்போ வருவாங்கன்னு கேட்டா, தோட்டத்துக்குள்ள குரங்கு வந்தாச்சு வாங்கண்டா வரமாட்டாங்க. தோட்டத்துக்குள்ள மரம் விட்டுண்டா ஓடி வருவாங்க. வயலுக்குள்ள யானை வந்தாச்சுண்டா வரமாட்டாங்க. ஆத்துக்குள்ள மணல் அல்லதுண்டா ஓடி வருவாங்க. ஏன் தெரியுமா? அதுலதான் வயிற்றுக்கும் போத்தலுக்கும் ஏதாவது கிடைக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியும். அப்படி பழகினதுனால இன்னைக்கு தேங்க ஒரு பிரச்சனை, பயிற்சிக்கு ஒரு பிரச்சனை, விவசாயம் ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு எந்த பொருட்டும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு மாசம் முடி சம்பளம் கிடைக்குது. விவசாயி தோட்டங்களை காத்தான் ஒரு காலத்துல, வயலை காத்தான். இன்னைக்கு வீட்டை காக்கிறதா போச்சே. அவனுக்கு வெளியே போக முடியாது, எங்கேயாவது பயணம் போக முடியாது, ஒரு சாவுக்கு போக முடியாது, ஒரு வாழ்வுக்கு போக முடியாது. என்ன காரணம்? பார்த்தா வீடு ரணகலமாக போயிருக்கும். முந்தைய ஒரு காலத்துல கணவன் குடிச்சிட்டு சட்டி பண்ண உடைக்கிறேன். இப்ப யாரும் குடிக்கிறதும் இல்லை, சண்டை போடுறதும் இல்லை. இப்ப குரங்குகளோட சண்டையால மாசம் சட்டிப்பானை வாங்குறதும், முட்டி வாங்குறதும், அதுக்கு வரையா சீட்டு பிடிக்கிறதுமா போச்சு. இப்படியான தொல்லைகள் முடியுமா அப்படின்னு பார்த்தா முடிகிற மாதிரி இல்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கும் தெரியாது. நமக்கு ஒரு பிரச்சனை, நம்ம யார்கிட்ட யார்கிட்ட போய் கேட்கிறன்ற ஒரு விஷயம் நமக்கும் தெரியாது. தெரிஞ்ச அரசு அதிகாரி சத்தமில்லாம உட்காந்துருவான். நமக்கு எதுக்கு எக்ஸ்ட்ரா வேலை? நம்ம வந்தோமா, தூங்கினோமா, நல்லா திண்டமா, குடிச்சோமா, டிவி பார்த்தோமா, அப்படியே போயிடணும். மாசம் சம்பளம் கிடைக்குது அப்படின்னு ஒரு மனோநிலை உருவாகியாச்சு. இதுல எனக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வன ஜீவராசிகள் மற்றும் வனவள பாதுகாப்பு அமைச்சுக்கு அரசாங்கம் ஒதுக்குற தொகை எவ்வளவு தெரியுமா? 871 கோடியே 30 லட்சம். மக்களுக்கு என்னது கிடைச்சிச்சு? மக்களுக்கு எதுவும் கிடையாது. சாப்பிடுறதுக்கு தேங்காய் இல்லாம போனதும் மாங்காய் இல்லாம போனதும் தான் மிச்சம். சரி, தென்னை வளர்ப்பு இருக்கு இல்லையா, அது பெருந்தோட்ட சிறு கைத்தொழில் அமைச்சுக்குள்ள வர அதுக்கு அரசு ஒதுக்குற தொகை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா மிரண்டு போவீங்க. 1000 கோடி. இன்னைக்கு விவசாயம் பாலாப்போச்சுன்னு சொல்றோமே, அந்த கமத்தொழிலுக்கு அரசு செலவழிக்கிற தொகை எவ்வளவு தெரியுமா? 1040 கோடி. இத்தனை கோடியெல்லாம் செலவழிச்சு ஒரு யானையை விரட்ட, ஒரு பூனையை விரட்ட, ஒரு குரங்க விரட்ட ஒரு அதிகாரி இல்லைண்டா அப்பா இத்தனை ஒரு உசிறு போச்சே. அவன் குடும்பத்துக்கு யார் பொறுப்பு சொல்லுவா? இது ஒரு செய்தியை நம்ம கடந்து போயிடுவோம். இங்க என்னன்னு கேட்டா, எந்த அரசியல்வாதியும் எந்த அரசு அதிகாரியும் இது உங்களுக்குரிய உரிமை, நீங்க பாதிக்கப்பட்டவங்க பிடிங்க தள்ளி கொடுக்க மாட்டாங்க. வெள்ள அனர்த்தம் வந்துச்சு, எத்தனை பேர் போனாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? வந்தாரு சந்தோஷமா மீடியால சொல்லுவாங்க, அவங்களோட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கும். இதுவும் நமக்கு தேவையானது. என்ன நிவாரணத்தை தந்தாங்க? அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு கொடுத்தாங்க? கூடி போனா 5 கிலோ அரிசி பேக்க தருவாங்க. நம்ம கூட இருந்து போட்டோ எடுத்தா நமக்கு வயிறு நிறைஞ்சாச்சு, 5 கிலோ அரிசி தந்தா நமக்கு வயிறு நிறைஞ்சாச்சு. ஏன் நான் இப்படி வாழணும்? ஏன் இந்த அனர்த்தம்? ஏன் இந்த வெள்ளம்? இதுக்கு தீர்வே இல்லையா? நமக்கு கிடைக்க வேண்டிய நிவாரணங்கள் கிடைச்சிச்சா இல்லையா? சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கூட நம்ம கேட்க மாட்டோம். நம்ம இப்படியே தூங்கிட்டு இருந்தா குரங்கும் அட்டகாசம் பண்ணும், அரசு அதிகாரியும் அட்டகாசம் பண்ணுவான், அரசியல்வாதியும் அட்டகாசம் பண்ணுவான். இதனால உங்களோட பிரச்சனை குரங்கு சம்பந்தமான பிரச்சனையா நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஜிஎஸ்டி இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், எனக்கு இவ்வளவு சேதம் நடந்திருக்குது. ஜிஎஸ் என்ன பண்ணுவாருன்னா, டிஎஸ் ஆஃபீஸ்ல அனர்த்த முகாமைத்துவ ஆஃபீஸர் இருக்கிறாரு, அவருக்கு போடுவாரு. அவர் எல்லா டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ணி மாவட்ட அனர்த்த முகாமைத்துவத்துடைய பிரதி அதிபரிப்பார். அவருக்கு இதை பாஸ் பண்ணி அவரோட மினிஸ்ட்ரிக்கு போகணும். அப்பதான் மினிஸ்டருக்கு தெரியும் இப்படி ஒரு பிரச்சனை இங்க இருக்கு, நட்டடு கொடுக்கறதுக்கு நம்மள்ட்ட எதுவும் இல்லைடா. என்ன பண்ணுவாங்கடா, இது சார்ந்த அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னு கேள்வி அவன் கேட்பான். அது ஜனாதிபதி வரைக்கும் போகும். நாங்க என்ன பண்றோம்டா, நமக்கு இந்த பிரச்சனை நம்மளோட தலைவிதினு நம்ம எழுதி கொண்டோம், இப்படித்தான் நாங்க வாழணும்னு நம்ம யோசிச்சுட்டோம். கூப்பிட தெரியும், வெடில் போட தெரியும், ஆனா பக்கத்துல உள்ள ஜிஎஸ் கூப்பிட்டு இப்படி அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றதுக்கு இதுல எத்தனை பேர் இருப்போம்? அந்த பாதிப்புக்குள்ளான மாவட்டங்கள்ல அனுராதபுரம், வவுனியா, அம்பாறை, யாழ்ப்பாணம், மன்னார், மட்டக்களப்பு, இப்ப கேகால பக்கத்துக்கு குரங்கு போயாச்சு. காடே இல்லாத இடத்துல குரங்கு வந்தாச்சு. ஊழலுக்கு இல்லாத ஒரு அரசுன்னு சொன்னதுனால அனுரகுமார திசாநாயக்க மக்கள் ஆதரிச்சாங்க. யுத்தத்தை முடிப்பு என்று சொன்னதுனால சிங்கள மக்கள் மஹிந்த ராஜபக்ஷ ஆதரிச்சாங்க. வார தேர்தல்ல குரங்கு தொல்லையும் யானை தொல்லையும் இல்லாமலாக்குறது நான் என்று சொல்றவர் தான் ஜனாதிபதியா வருவார். ஏன்னா அவ்வளவு தூரம் இதனால பிரச்சனை இருக்கு என்பதுதான் நமக்கு புரியுற ஒரு விஷயம். மக்கள் அழாத குறை, இதுக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கணும். மக்கள் நமக்கான உரிமைகளை பெறுகின்றவர்களாகவும் பேசுகின்றவர்களாகவும் கதைக்கின்றவர்களாகவும் விழிப்பூட்டவர்களாக மாற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த ஒரு விஷயத்தை மக்கள் மயப்படுத்துவீர்கள், ஷேர் பண்ணுவீர்கள் என்ற நம்பிக்கையில் மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.